Hello everyone, welcome to Soundas IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's newspaper analysis and overview. First news article related to illegal immigration. For exam perspective, நம்ம just என்ன தெரிஞ்சுக்கணும்னா நிக்கார்குவா இதோட கேபிட்டல் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் அமெரிக்கானா சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கானா சவுத் அமெரிக்கா, அதை மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே ரெட்சியில் வந்து இந்தியன் ஷிப் வந்து அட்டாக் ஆகிருக்கு, அதை பற்றி நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ரெட்சி பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கேன், அதோட பார்டர் கண்ட்ரிஸ் அதை பற்றிலாம் பேசியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு போய் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஸ்க்டு இன்சூரன்ஸ் கம்பெனி டு ஃபாஸ்டாக் இன்சூரன்ஸ் கிளைம்ஸை வந்து ஃபாஸ்டாக் பண்ணி சீக்கிரமாக காசு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஃபசல் பீமா எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ஃபசல் பீமா யோஜனா, தென் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இந்த ஃபசல் பீமா யோஜனாவை பற்றி அப்ஜெக்டிவ், சிக்னிஃபிகன்ட், பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் போய் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவை பற்றி மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஃபசல் பீமா யோஜனா பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். கிராப் வந்து நம்ம இன்சூர் பண்ணிக்கலாம். இது வந்து 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை வந்து யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறாங்க. மிக்னி ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதுக்கு வந்து எவ்வளோ இன்சூரன்ஸ்னால் ப்ரீமியம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதுக்கு வந்து 3 இது இருக்குது, சப் பார்ட்ஸ். இல்லை வந்து ஃபஸ்ட்டு காரிஃப் கிராப், 2 ராபி, கமர்ஷியல் ஆர் ஹார்டிகல்ச்சர் கிராப்னு சொல்லுவாங்க. எல்லா காரிஃப் நோட்டிஃபைடு கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தந்த கிராப்லாம் நோட்டிஃபைடுன்னு சொல்லுவாங்க. அந்த கிராப்ஸுக்கெலாம் ஒன்லி 2% மட்டும் கட்டினா போதும். ராபி கிராப்ஸ்க்கு இன்னும் கம்மி தான், 1.5%. இதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து கட்டணும். மிச்சம் உள்ளதெல்லாம் யார் கட்டுவான்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கட்டுவாங்க. ஹார்டிகல்ச்சர் கிராஃப்ட்க்கு மட்டும் அதிகமாக 5% பை ஃபார்மர்ஸ். இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் கெலாமிட்டிஸ். சடனாக ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா, இப்போ சென்னை ஃப்ளட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை மாதிரி சடனாக மழை பெஞ்சு விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, முன்னாடிலாம் போய் கடன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார்மர்ஸ் பெரிய பெரிய பேங்க்ஸில் கடன் தர மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க கடன் கொடுத்து கிராப்பை வந்து இவங்க நடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மழை பெஞ்சு போயிடுச்சுன்னா மொத்த காசும் போயிடும். இப்போ இந்த இன்சூரன்ஸ் பணம் வரனால இவங்க தைரியமாக இப்போ கிரெடிட் கொடுக்குறாங்க. இது வந்து என்ன பண்ணுது, கிரெடிட் ஃப்ளோவை என்ஷூர் பண்ணுது. தென் என்ன பண்ணுது, இது வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுது இன்கம்மை. கன்ஃபார்மாக நம்ம கிராப் போட்டோம் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெபிளைஸ் பண்ணுது இன்கம்மை. லாஸ்ட்டு இன்கம் ஸ்டெபிளைஸ் ஆகிறனால ஃபார்மர்ஸால் மாடர்ன் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. இதை மாதிரி நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் எதை போய் பார்க்கணும்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் பாருங்கள். இதே மாதிரி இதில் வந்து 2 பிரிவு இருக்குது, ஒன்று கிராமின், இன்னொன்று அர்பன். இந்த ரெண்டோட சிக்னிஃபிகன்ஸ் அப்புறம் பேசிக் ஃபேக்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இந்த ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் டெபிசிட் பற்றி பேசியிருக்காங்க. இந்தியா வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து 2023-24 ஃபினான்ஷியல் இயரில் ஃபிசிக்கல் டெபிசிட் டார்கெட் வந்து 5.9 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஆர்டிக்கல் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெபிசிட்னா என்னென்னா, கேப் பிட்வீன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்
கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கும் இன்கம் வந்ததுக்கும் உள்ள கேப் தான் ஃபிசிக்கல் டெபிசிட். இதில் வந்து பாரோயிங்கை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். கடன் வாங்கின காசை வந்து இதில் சேர்க்கக்கூடாது. சிம்பிளாக சொன்னால் நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, இந்த கேப் இருக்குல்ல, இதுதான் வந்து ஃபிசிக்கல் டெபிசிட். இந்த ஃபிசிக்கல் டெபிசிட் டார்கெட்டை வந்து நம்மளால ஏன் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். இந்த டார்கெட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. இதோட டார்கெட் எவ்வளோ அமௌண்ட்டு ப்ளஸ் எவ்வளோ % நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ரேபிஸ். இந்த ரேபிஸ் வந்து வைரல் டிசீஸா பாக்டீரியா டிசீஸான்னு பார்த்துக்கோங்க. தென் எது பார்க்கணுன்னா இதோட வேக்சின் நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் இந்த பாக்டீரியாவுக்கு வந்து நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறோமா, இதோட கண்ட்ரோலுக்காக ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி மெயின் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்க போகிறாங்க யூத்துக்கு. இதை வந்து 3000 ரூபா வந்து கிராஜுவேட்ஸ்க்கும் 1500 ரூபா டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கும் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் என்ன பார்க்கணும்னா எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவாக அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸோட பாசிட்டிவ்ஸ் ஒரு 3 பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இது ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவை பற்றி பேசியிருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது. இந்த ஆர்டிக்கல் நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவாக எப்படி பார்க்கணுன்னா, இப்போ வந்து ரொம்ப அவசரமாக பில் பாஸ் பண்ணுறனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்ஸாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் வரும், ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து நம்ம பாஸ் பண்ணுறனால இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் வரும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் வரும்னா, நம்ம நிறைய லூப் ஹோல்ஸோட பாலிசி டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ்யூஸ் ஆஃப் பவர் நிறையா இருக்கும். ஓகேங்களா? இந்த மிஸ்யூஸ் பவர் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் எண்டை வந்து அட்ரஸ் பண்ண முடியல. அந்த பாலிசினால் நம்ம எதுக்காக அதை பண்ணோமோ அதை பண்ண முடியல அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ், மக்களோட பணம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கல் தேவையில்ல. இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை ரீட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து ஒரு 5 சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி பற்றி பேசியிருக்காங்க. அந்த சேலஞ்சஸ் என்னென்னு நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் வந்து பெட்டர் இன்கம் கிடைக்கல. ரெண்டாவது, இன்ஃபார்மல் செக்டார் க்ரோத் ஆகிட்டுருக்கு. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அதிகமாகிட்ருக்காங்க. ஃபோர்த்து, ஃபேர் வேஜஸ் வந்து யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஃபேர் வேஜஸ்னால் இப்போ நமக்கு வந்து நார்மலாக கிடைக்கிற அமௌண்ட் கிடையாது, டீசென்ட் லிவிங்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து டீசெண்டாக நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து கிடைக்கணும், அதான் ஃபேர் வேஜஸ். அப்புறம் சோஷியல் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம லேகிங்காக இருக்கிற ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கில்டு ஜாப்ஸை நம்ம நிறைய உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டீசெண்ட் இன்கம் கிடைக்கிற மாதிரி நம்ம செக்டார்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணால் இன்க்ளூசிவ் க்ரோத் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலில். இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது உமன் எம்பவர்மெண்ட் கார்ப்பரேட் ரிலேட்டடாக பேசியிருக்காங்க. இதை ஜஸ்ட் படித்து இதில் நிறையா டேட்டாஸ் கிடைக்கும். இதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் செஸ் ரிலேட்டடாக ஃபிலிம்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் செஸ்ஸை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. தென் அவ்வளோதாங்க.
தேங்க்யூ ஆல். எப்போதும் போல் கீப் ஸ்மைலிங்.